விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகராசி அன்பர்கள்லாம் நிறைய பேர் யூடியூப்ல என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்தது வந்து குரு பயிற்சி பிறந்தது வந்து பயங்கரமா இருக்கும் சார், அது இதுமாங்க. ஆனா கரெக்டான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சவாலான காலகட்டம். நிறைய பேர் யூடியூப்ல என்னன்னு சொல்லிட்டு பாரு. ஆனா எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி, கேட்ட எந்த நட்சத்திரம் இருந்தாலும் சரி, அதே போல தசாபுத்தி உங்களுக்கு என்ன அமைஞ்சிருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் அதாவது ஒரு சிலருக்கு கிட்ட ஜனவரி 28 வரைக்கும் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஏப்ரல் 20 மேல இருக்கும். சோ இந்த ஒரு ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். இந்த காலகட்டத்தில இருந்து சனி வக்ரமாகிறார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மாதிரி டிசம்பர் வரைக்கும் சனி வக்ரமாகிறார் ஒரு 138 நாள் போகும் அப்படி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா ரியல் ஃபேக்ட் என்ன தெரியுமா, எது இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயத்துல நீங்க லாக்ல இருப்பீங்க. பணம் வரும், ஆனா அந்த பணம் கரெக்டா அதுக்கு மட்டுமே செலவாகும். அந்த பணம் வரத்துக்கும் சில ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி தான் அவங்க கைக்கு வரும். குடும்பத்துல சின்ன சின்ன ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணிட்டே இருக்கும். என்ன பண்றது அப்படின்னு தெரியாது. புதன் புத்தி இப்படி சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேருக்கு சனி பிரியுது அப்படின்னு நினைப்பாங்க. சனி பகவான் வந்தா ரொம்ப வாட்டு வதக்கம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல இவர் ராகு வந்தா ரொம்ப அப்படியே வாட்டு வதக்கம் இருப்பாங்க. இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் கற்கக்கூடிய கிரகம் இருக்கு அப்படின்னா புதன். இந்த புதன் புத்தி உங்களுக்கு இப்ப இருக்கும். தொழில மாத்தலாமா, தொழில வேற ஏதாவது பண்ணலாமா, என்ன பண்றதுமே தெரியலையே, யோசிக்க முடியலையே, நடுத்தரமா நிக்கிறமே, அடுத்து பண்ணலாமா, இது பண்ணலாமா, அதுல எது பண்ணா நம்ம லாபம், எது பண்ணாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு தொழில் இருக்கு, அந்த தொழில் தற்போதைய பிரச்சனையா இருக்கு, அது என்னைக்கு சரியாகும் தெரியலையே, அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கலாம், ஒரு கேள்விக்குறியோடய இருக்குங்க. இதுக்கான சொல்யூஷனே இல்லையே. இப்ப நம்மளுக்கு புதுசா இருக்கு, இதை பத்தி யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னா அந்த தொழிலுக்கு போனாலும் அங்கேயும் அதே மாதிரி இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல சார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட இருப்பீங்க. வெளிநாட்டுல இருக்கீங்களா, உயிருக்கு பயந்துட்டு இருப்பீங்க, வேலைக்கு பயந்துட்டு இருப்பீங்க. அடுத்து என்ன நடக்கும், ஆகஸ்ட் மாசம் பிறந்தா தான் தெரியும், செப்டம்பர் மாசம் பிறந்தா தான் தெரியும், ஜனவரி பிறந்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருப்பீங்க. அதே போல விசா பிரச்சனையா இருக்கும். அதே போல பாஸ்போர்ட்டுக்கு இப்போ வெளிநாட்டு போறது ரெடியா இருக்கும், பாஸ்போர்ட் பிரச்சனையா இருக்கும். அல்லது கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணீங்க, பாதியில் என்ன மாதிரி இருக்கும் சார், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியும் சார், அடுத்து வேலைக்கு போலாமா இல்லை தொழில் ஆகலாமா நிற்கலாமான்னு தெரியல சார் அப்படிங்க. இவங்கெல்லாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேர் ஜோதிட ரீதியான தகவல்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. லோக்கல்ல எப்படி ஜோதிடத்தை ஃபர்ஸ்ட் கொடுத்து பாருங்க. இல்லை சார் அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலைங்கிற பட்சத்தில் வேணா நீங்க எங்கிட்ட கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா அது கிளியரா உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அதே போல் நீங்க ஃபோன் பண்ணி எப்படினாலும் பேசலாம், வெளிநாட்டில் இருக்கவங்க வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். நிறைய பேர் கேட்குறீங்க சார் இதை வந்து எப்படி நாங்கள் சரி பண்றோம், இதன் மூலமாக ஒரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னா எப்படி நடக்கும் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கீங்க. தெளிவா நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்ப நான் கீழே கொடுத்துருக்க நம்பர் வந்து பிரபலமான ஜோதிடருடைய நம்பர், கிட்டத்தட்ட 200 ஜோதிடருக்கு ஆசான். அவர் எப்படி பார்ப்பாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நடந்தது, இப்ப நடந்துட்டு அதுக்கு மேல நடக்க போகுது அப்படிதான் பார்ப்பாரு. ஏன்னா டக்குனு அடுத்து நடக்க போறது மட்டும் சொல்லிட்டா அது காமனா எல்லாருக்குமே அது படிக்கும். இப்ப சார் இப்படி இருப்பீங்க சார், இப்ப நடக்கும் சார், அது காமனா எல்லாத்துக்கும் போயிடும். எந்த கால்குலேஷன்ல உங்களை செக் பண்ணும் அப்படின்னா, உங்களோட யார் பிரயாணிக்கிறா, உங்களோட ராசி செயல்படலனாலும் பக்கத்துல இருக்கிறவங்க அதை மாத்துவாங்களா, அந்த ராசி எப்படி, அப்படி எல்லாமே கிளியரா வந்து கெஸ் பண்ணி சொல்லிடுறாரு. கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜ் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர், 200 ஜோதிடருக்கு ஆசான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க பேசி தெரிஞ்சுக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். விருச்சிக ராசியில் தற்போதைய நிலைமை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா லாக்ல தான் வந்துட்டு இருப்பீங்க. சார் ரொம்ப பெரிய சார், என்ன பண்ணீங்க தெரியல சார். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜாதகத்தை மீறிய அதிர்ஷ்டம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கணும். அதாவது ஜாதகத்திலேயே உங்களுக்கு லாக்கில தான் இருக்கு, அதை மீறி அதிர்ஷ்டம் நடக்கணும் அப்படின்னா 2 வகையில் தான் நடக்கும். ஒண்ணு குலதெய்வ வழிபாடு, இன்னொன்னு இந்த பூஜைக்கு ஏதாவது எந்திரங்கள் வாங்கி வச்சு வழிபடுறது, சக்தி உங்களுக்கு வந்து ஜாதகத்தை மீறி ஒரு நன்மை நடக்கணும் வச்சு பூஜைகள் செய்யப்பட்டு வைக்கிறது. இது 2 தான் உங்களுக்கு வந்து பலிக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இது ஒரு வியாபாரத்தை சொல்லுங்க, ஒண்ணு நான் ஓப்பனா சொல்றேன், நீ எந்த ஜோசி கட்டுறீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, புதன் புத்தி மட்டும் அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கும். வருமானம் வரும், ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி கட்ட செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த மாசம் வருமானம் வருமா, அடுத்த மாசம் வருமானம் வருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடையே உங்களுக்கு சுத்த வச்சுட்டு இருக்கும். இந்த காலகட்டம் அப்படி இருக்காதுன்னு நான் சொல்றது உண்மை இல்லை, மட்டும் கமெண்ட் செக்ஷன் வருவேன். இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மனப்பதட்டத்தை வரும், ஆன்சைட்டி வரும், ஒரு பேனிக்கோடியும் உங்களுக்கு வச்சுட்டு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சவாலான காலகட்டமா இல்லையா? இது உண்மையா இல்லைன்னு சொல்லுங்க. இந்த ராசிக்காரர்கள் இனி என்ன நடக்கும், துரோகம், வேலை, பணம், திருமணம், சொத்து, வாகனம், அடுத்த 12 நாள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நீங்க வந்து கேட்டுருப்பீங்க. உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த முழுமையான வீடியோ. சார் ஒரே ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குலதெய்வ வழிபாடு. உங்க குலதெய்வம் யார் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதே போல் நான் சொல்லக்கூடிய தெய்வத்தினுடைய பெயரை மறக்காம கீழே வந்து பதிவிடுங்க. ஏன் சார் தெய்வத்தினுடைய பெயர் பதிவிடணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில முருக வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல வழிபாடா இருக்கும். ஆஞ்சநேயர்களை செய்வான் தரிசனம் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். இதுல நீங்க வழிபடும் போது ஓம் வீர ஆஞ்சநேயரை போச்சு, ஓம் வீர ஆஞ்சநேயரை போச்சு, ஓம் வீர ஆஞ்சநேயரை போச்சு அப்படின்னு மறக்காம 3 டைம் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஏன் அப்படிங்கிறது நான் முழுசா சொல்றேன். வீடியோ முழுசா பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, இந்த ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல ஒரு 12 நாள், அடுத்த 12 நாட்கள் நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி அது ஓவரால் மத்த எல்லாமே சொல்லிடுறேன். பழைய ஒரு தொடர்பு வந்து இப்போ உங்களுக்கு வருங்க.
பழைய ஒரு தொடர்பு போதும். அது நண்பனா இருக்கலாம், இல்ல முன்னாள் காதலியா இருக்கலாம், கிரஷா இருக்கலாம், இல்ல வேலையில் யாரோ ஒருத்தர் இருக்கலாம், யாரோ ஒருத்தருடைய பழைய தொடர்பு வரும். வேலை அல்லது பணம் பற்றிய செய்தி வரும். சார் அந்த வேலையில அப்டேட் வரும் சார், அது காத்திருப்பு காலமாவே இருக்கு சார் அப்படிங்கிறது. இது ஒரு காத்திருப்பு காலம் கூட நீங்க மைண்ட் வச்சுக்கோங்களேன். இப்படி காத்திருப்புல நீங்க இருக்கீங்க, ஒரு ரிசல்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா அது உண்மையிலே கமெண்ட் செக்ஷன் வருவீங்க. மறைந்த தகவல் தெரியலாம், ஒரு காணாம போன ஒரு தகவல், அந்த விஷயம் வந்து இப்ப வெளிப்படலாம். கோபம் ஏற்படக்கூடிய சூழல் வரலாம், டக்குனு கோபம் வரும். இது கோபம்னு தெரியாது, யாரை பார்த்தாலும் கோபம் வரும் சார் அப்படிங்க. சிறிய செலவு வரலாம், சிறிய செலவு சார், பெரிய செலவு இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. அது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. உடனடி முடிவை தவிர்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட யாரெல்லாம் இருக்காங்களோ அவன் வந்து ஃபில்டர் ஆகி ஜனவரிக்கு மேலே வருவான். உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க, இல்லை சார் கிளம்புறேங்கிறாங்க, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அவன் கிளம்புறங்கிறான், அப்போ அவனாம் வேலைக்கு ஆக மாட்டான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபம் ஏற்படக்கூடிய சூழல் அவங்க வேலை உண்டாகும். உடனடி முடிவை தவிர்க்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எது நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் வந்து கொஞ்சம் சொலப்பலாக தான் இருக்கும். புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்பு தெரியலாம். பழைய பாக்கி பற்றிய முன்னேற்றம் ஏற்படும். அந்த பழைய அமௌண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு வரும். குடும்பத்தில் முக்கியமான உரையாடல் நடக்கலாம். சொத்து அல்லது ஆவணம் பற்றிய தகவல் கிடைக்கலாம். முக்கிய நபர் அல்லது பழைய தொடர்பு உதவலாம். குறுகிய தூர பயணம் ஏற்படலாம். அதே போல யார் உண்மையானவங்க அப்படிங்கிறது தெரியலாம். காதல் அல்லது திருமண பேச்சு நகரலாம். வாகனம் அல்லது சொத்து பற்றிய முடிவு வரலாம். எதிர்பாராத செலவு ஏற்படலாம். சந்தேகம் மற்றும் கோபத்துல கவனம் தேவை. குடும்பத்துல மறைந்திருந்த விஷயம் வெளிவரலாம். அதே போல வேலை அல்லது தொழில் முடிவு உருவாகலாம். கூடுதல் வருமான வாய்ப்பு கிடைக்கலாம். குடும்ப ஆதரவு அதிகரிக்கலாம். நீண்ட நாள் குழப்பம் குறையலாம். கடன் அல்லது சேமிப்பு திட்டம் தொடங்கலாம். பழைய பிரச்சனைக்கு தீர்வு ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் நீங்க வாழ்நாள்ல சேமிச்சதே கிடையாது சார் அப்படிங்கிறீங்கன்னா ஒரு 10 ரூபாய் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். பயத்துல எடுத்து வச்சிருப்பீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே, இந்த மாசம் வந்தா இஎம்ஐ கட்டணுமே, இந்த மாசம் கடனை கட்டணுமே, தொழிலுக்கு இப்ப என்ன பண்றோம்னு தெரியலையே, இப்ப இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்தா சீரு இந்த இது மொய்யெல்லாம் வைக்கணுமே, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கும். பழைய பிரச்சனைக்கு தீர்வு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு பாடத்தை கற்பிச்சு கொடுத்து ஜனவரிக்கு மேல பயங்கரமான ஒரு தீர்வு கொடுக்கும். கண்டிப்பா இருக்கு. நீங்க என்ன யோசிச்சு பாருங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தூக்கக்குறைவு கண்டிப்பா இருக்கும். மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் சூடு, முடி கொட்டும், சூடுலயே முடி கொட்டும், கண்ணு வீங்கும், கண்ணுல தண்ணி தனியா வருது, இந்த தலைவலி, அது கரெக்டா இந்த தூக்கம் இன்னைக்கு புறந்தலை வலிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வயிறு அல்லது செரிமான கோளாறு இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும். கேஸ்ட்ரிக்கா இருக்கு சார், என்னன்னே தெரியல, வேற டாக்டர் போனா நார்மலா தான் இருக்குங்கிறாங்க, என்னன்னு தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. உணவு முறையை மாத்தி இருப்பீங்க, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. சிறுநீர் தொடர்பான தொந்தரவு ஏற்படும். சுகர் செக் பண்ணலாமான்னு பயம் வரும். முதுகு அல்லது இடுப்பு வலி வந்து ஏற்படுத்தான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நரம்பு சோர்வு சார் ஒரு மாதிரியாவே இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு தோணிட்டே இருக்கும். கோபத்தால ரத்த அழுத்தம் அதிகரிக்கும். உங்களுக்கு கோபம் வந்திருக்கும், உடனே அச்சோ இதெல்லாம் பிள்ளை கோபப்பட்ட பிபி அப்படின்னு பயம் மட்டும் உள்ள ஓடிட்டே இருக்கும். அதிக வேலை காரணமா உடல் சோர்வு ஏற்பட்டிருக்கும். சார் இது வரைக்கும் அப்படி வேலை செஞ்சதே இல்லை சார், கம்மியாக வேலை செய்யறது விட அதிகமான இன்கம் சார், இவ்வளோ நிறைய வேலை செய்யறது சார், ஆனால் இன்கமே வரல சார், இன்கம் நிலையாக நிறுத்தாவே ரொம்ப பதட்டமா இருக்கு சார் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும். இருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்க. தொடர்ச்சியா அல்லது கடுமையான அறிகுறிகள் தான் மருத்துவரை டக்குன்னு போய் பார்த்துருங்க. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா சொல்லப்படுதுங்க. இதே போல அடுத்த சில விஷயங்களையும் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ராசிக்காரங்க நம்ம எது சொன்னாலும் அவங்களுக்கு வந்து பலன்கள் அதிக கணிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளு. ஏன்னா விருச்சிக ராசி தெய்வீக குணம் கொண்டவங்க, ஆன்மீக ஆற்றல் கொண்டவங்க, குலதெய்வத்திற்கு கூட அதிக பவர் கூடியவங்க இந்த விருச்சிக ராசி. முக்கியமா நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நீண்ட நாள் நின்ற வேலை அல்லது பண விஷயம் நகருங்க. பழைய பாக்கி தொகை எல்லாம் கிடைக்கும். உங்களை பற்றி பின்னால் பேசுறவங்கலாம் உண்மையை தெரியலாம், அவங்களை பத்தி உண்மை வந்து உங்களுக்கு தெரிய வரலாம். தேவைக்காக மட்டும் நெருங்கிய ஒருவர் விலகுவாங்க. யாரும் உங்ககிட்ட தேவையானாலும் அவங்க கிட்ட பேசிக்க போயிடுவாங்க. பழைய காதல், நண்பர் அல்லது வாடிக்கையாளர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். வேலை அல்லது தொழில முக்கியமான பொறுப்பு கிடைக்கலாம். கூடுதல் வருமான வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண பேச்சு அல்லது உறவுல தெளிவு வரலாம். இந்த சொத்து, அதே போல நிறைய பேர் இந்த கூட்டு சொத்து, குடும்ப சொத்து தொடர்பான மறைந்த தகவல் எல்லாமே வெளிவருங்க. புதிய வாகனம் அல்லது சொத்து பற்றிய முடிவு வரலாம். எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் அமைதியாகக்கூடிய சூழல் உருவாகலாம். உங்கள் மனநிலைமை மற்றும் ரகசியமாக விளக்கக்கூடிய திறன் வெற்றியை மாறலாம். இனி என்ன நடக்க போகுது? மறைந்திருந்த உண்மை வெளிவரலாம். உங்களை பற்றி பின்னால் பேசியவர் தெரியலாம். தொழில கணக்கு மறைத்தவங்க வெளிப்படலாம். குடும்ப சொத்து தொடர்பான உண்மை தெரிய வரலாம். உறவுல மறைக்கப்பட்ட தகவல் வெளிவரலாம். நண்பராக இருந்தவர் உண்மையில போட்டியாளராக இருந்தது புரியலாம். யார் உண்மையான ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலாம். உங்களுடைய சந்தேகங்கள்ல சில உண்மை அப்படிங்கிறது தெரிய வரும். அதாவது உங்களோட சந்தேகம் எல்லாம் தேவையற்ற பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும்.
அதுல ஒரு சில உண்மை இப்பெல்லாம் நடந்திருக்கு போல, ஆனா இது அடுத்த ஸ்டேஜ்லாம் போகாது அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். ஒரு எக்ஸாம்பிள், தொழில உங்க கூட வேலை பார்க்குறீங்க, உங்ககிட்ட வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு வேற விஷயங்கள்லாம் வந்து போய் வேற தொழிலை பத்தி விசாரிச்சிருப்பாங்க, வேற கம்பெனிக்கு போறானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயம் வரலாம், சந்தேகம் வரலாம். ஆனா ஒரு பயம் இருக்கிறதுக்கு சின்ன ஒரு உண்மையில் இருந்திருக்கும், போய் விசாரிச்சா அப்படிங்கிறது உண்மை, ஆனா இன்னும் போகல அப்படிங்கிறது உண்மை. ஸோ இந்த இதுதான் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும். நீண்ட நாள் தலைப்பட்ட விஷயம் நகரலாம். வேலை மாற்ற முயற்சி வந்து முன்னேறுங்க. பதவி உயர்வு பற்றிய தகவல் வந்து வரலாம். பழைய பாக்கி பணம் எல்லாம் கிடைக்கும். வழக்கு அல்லது ஆவண பிரச்சனை வந்து நகருங்க. திருமண பேச்சு மீண்டும் தொடங்கலாம். சொத்து பிரிவு அல்லது பங்கு பிரிப்பு பற்றிய முடிவு வரலாம். வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல வெளிநாடு அல்லது வெளியூர் வாய்ப்பு வந்து உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைங்க. அதே போல யார் விலகுவாங்க அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மீண்டும் மீண்டும் போய் சொல்றவங்க விலகுவாங்க. உங்களுடைய ரகசியத்தை பாதுகாத்தவங்க எல்லாமே தெரிய வரும். பணத்திற்காக மட்டுமே நெருங்கியவர் வெளிப்படலாம். உங்கள் மனதை தொடர்ந்து காயப்படுத்திய உறவுகள் வந்து எல்லை வைக்கலாம். பழைய நட்பில் இருந்து விலகக்கூடிய முடிவு செய்யலாம். குடும்பத்துல தேவையற்ற தலையீடு செய்வதுடன் தூரம் வைக்கலாம். உங்கள் வாழ்க்கையில பெரிய முடிவு உருவாகலாம். வேலை மாற்றம், தனித்தொழில், கடன் குறைத்தல், புதிய இடத்திற்கு மாற்றம், உறவை முடித்தல் அல்லது உறுதி செய்தல், இது எல்லாமே நடக்கும். சொத்து வாங்குறது, வாகனம் மாற்றுறது, சேமிப்பு தொடங்குறது, இது போன்ற முடிவுகள் ஒன்றை வந்து எடுப்பீங்க. இந்த நேரத்துல கோபத்தில் முடிவு செய்ய வேண்டாம். ஆதாரத்தை வைத்து செயல்பட வேண்டாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கோபத்துல முடிவு பண்ணிட்டு போயிருவீங்க, ஏதோ சொல்லிட்டு போயிருவீங்க. ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா அவனை வச்சு டக்குன்னு ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா அது பெரிய இஷ்யூவா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திட்டத்தை எல்லாத்தையும் சொல்லாதீங்க. சரியான நேரம் வர வரைக்கும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில அல்லது வேலை பலன்களை வந்து பார்க்கும்போது வேலை செய்யறவங்களுக்கு, அதாவது ஒருத்தருக்கு போய் வேலை செய்றீங்க அப்படின்னா நீண்ட நாள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரி இந்த திறமையை கவனிக்கலாம். புதிய பொறுப்பு கிடைக்கலாம். பதவி உயர்வு பற்றிய பேச்சு வரலாம். சம்பள உயர்வு கேட்கும் சூழல் உருவாகலாம். என்ன ஒண்ணு மேலதிகாரியும் இந்த திறமையை கவனிப்பாங்க. புதிய பொறுப்பு கிடைக்கும், பதவி உயர்வு பேச்சு வரும், சம்பள உயர்வு எல்லாமே வந்து பேச்சு வரும். வேறு நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். பழைய வேலை இடத்துல இருந்து மீண்டும் தொடர்பு வரலாம். உங்களை பற்றிய தவறான பேசியவங்க எல்லாமே உண்மை தெரிய வரும். முக்கியமா திட்டத்துல உங்களை சேர்க்கலாம். முக்கியமான திட்டத்துல உங்களை சேர்ப்பாங்க. அதே போல பாதுகாப்பு, மருத்துவம், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், நிலம் மற்றும் வாகனத்துறையில வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு அல்லது ஒப்பந்த வேலை வாய்ப்பு வந்து உருவாகலாம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். வேலை இடத்துல இருந்த எதிர்ப்பு குறையலாம். உங்கள் ரகசியமான முயற்சி வெற்றி பெறும். உங்களுடைய பிரச்சனை தீர்வுக்கும் திறன் ஏற்படலாம். அதே போல தொழில் செய்யறவங்களுக்கு பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வருவாங்க. பெரிய ஆர்டர் கிடைக்கலாம். நீண்ட நாள் பாக்கி வசூலாகலாம். ரியல் எஸ்டேட், வாகனம், கட்டுமானம், மருத்துவம் அல்லது பாதுகாப்பு தொழிலில் வாய்ப்பு வரலாம். புதிய கூட்டாண்மை வாய்ப்பு உருவாகலாம். ஆன்லைன் அல்லது சமூக ஊடகத்தின் மூலமாக வாடிக்கையாளர் கிடைப்பாங்க. தொழில் ரகசியத்தை பாதுகாத்தா வளர்ச்சி அதிகரிக்கலாம். புதிய கிளை அல்லது சேவை தொடங்குவீங்க. போட்டியாளர் பின்வாங்கலாம். பழைய நஷ்டத்தை மெதுவாக ஈடுகட்டலாம். உங்கள் பெயர்ல தனிப்பட்ட பிராண்ட் உருவாக்கலாம். கமிஷன் வருமானம் கிடைக்கலாம். நிலம் அல்லது வாகன விற்பனையில நல்ல ஒப்பந்தம் கிடைக்கலாம். தொழில கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. கூட்டாளியை முழுமையா நம்பி கணக்க விடாதீங்க, மாட்டிக்குவீங்க. வேலை செய்யறவங்களே கூட நம்பி கணக்கு விடாதீங்க. வாய்மொழி ஒப்பந்தத்தை மட்டும் நம்ப வேண்டாம். உங்கள் புதிய திட்டத்தை அனைவரிடமும் கூறாதீங்க. குடும்பத்துல கோபத்துல வாடிக்கையாளரை இழக்க வேண்டாம். குடும்பத்திலையும் கோபத்தை காட்ட வேண்டாம். பணியாளர்களிடம் அதிக சந்தேகம் காட்ட வேண்டாம். பழைய நஷ்டத்தை ஈடுகட்ட பெரிய ஆபத்து எடுக்க வேண்டாம். அதாவது பெரிய ஆபத்தை நீங்க நோக்கி போகாதீங்க. குறைந்த நேரத்துல அதிக லாபம் தரக்கூடிய திட்டங்களை நம்ப வேண்டாம். பணம் வராம பொருளை ஒப்படைக்க வேண்டாம். ஆவணங்களை படிக்காம கையெழுத்திட வேண்டாம். நண்பர் என்பதற்காக தொழில் கணக்கு அலட்சியம் செய்ய வேண்டாம். பணம் மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கி தொகை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சம்பள உயர்வு கிடைக்கலாம். கமிஷன் அல்லது ஊக்கத்தொகை வரலாம். இரண்டாவது வருமான வாய்ப்பு உருவாகலாம். நிலம் அல்லது வாகன விற்பனையில பணம் கிடைக்கலாம். குடும்பத்துல ஒருவர் உதவி செய்வாங்க. தொழில பெரிய வாடிக்கையாளர் கிடைக்கலாம். பழைய முதலீட்டில இருந்து சிறிய லாபம் வரலாம். மறைந்திருந்த பண வாய்ப்பு தெரியலாம். காப்பீடு, சேமிப்பு அல்லது ஆவண தொகை வந்து கிடைக்கும். ஆன்லைன் அல்லது கூடுதல் வேலை மூலமா பணம் வரலாம். கடன் கொடுத்த பணத்துல ஒரு பகுதி திரும்ப வரலாம். செலவுகளை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவு வரலாம். வாகன பராமரிப்பு செலவு அதிகரிக்கலாம். வீடு அல்லது சொத்து ஆவணத்திற்கு செலவு வரலாம். குடும்ப நிகழ்ச்சி காரணமா பணம் செலவாகலாம். தொழில் முதலீட்டுக்கு தொகை தேவைப்படலாம். வழக்கு அல்லது சட்ட ஆலோசனை செலவு வரலாம். குழந்தைகள் கல்வி அல்லது குடும்ப தேவைக்கான செலவு வரலாம். பழைய கடன்
முடிக்க தொகை செலுத்த வேண்டியிருக்கும். கடன் நிலையை பொறுத்த வரைக்கும் பழைய கடனை குறைக்க திட்டம் அமைக்கலாம். சிறிய கடனை ஒன்றன் பின் ஒன்றாக முடிவெடுக்கலாம். அதே போல கூடுதல் வருமான கடன் சுமையை குறைக்க உதவும். அதே போல குடும்ப உதவியால ஒரு கடனை முடிப்பீங்க. மாத தவணை மறுசீரமைப்பு பண்ணுவீங்க. அடமானம் அல்லது நகை கடன் தொடர்பான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தேவையற்ற கடனை நிறுத்த முடிவு செய்யலாம். கடன் கொடுத்தவருடைய பேசி தீர்வு காணுவீங்க. பணத்தில் கவனம் கொஞ்சம் அதிகமாகும். பழிவாங்கக்கூடிய மனநிலையில பண செலவு செய்ய வேண்டாம். ஒருத்தர் பழிவாங்கினதுக்கோசம் பண செலவு பண்ண மாட்டாதீங்க. நண்பருக்காக உங்கள் பெயர்ல கடன் வாங்க வேண்டாம். ஆவணம் இல்லாம பெரிய தொகை கொடுக்க வேண்டாம். ஒருவரின் துயர கதையை மட்டும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. உங்கள் வருமானத்தை அனைவரிடமும் சொல்லாதீங்க. முதலீட்டுல முழு தொகையையும் போடாதீங்க. குடும்ப சொத்து பணத்தை வாய்மொழியில பகிராதீங்க. வங்கி இந்த ஓடிபி ரகசியம் இதெல்லாம் எதையுமே வெளியே சொல்லாதீங்க. காதல் விஷயத்துல பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. நீண்ட நாள் பேசாம இருந்தவங்க பேசுவாங்க. உறவுல மறைக்கப்பட்ட உண்மை தெரியலாம். ஒருவரின் உண்மையான அன்பு புரியலாம். போலியான உறவு விலகுவாங்க. நண்பராக இருந்தவங்க காதலா மாறுவாங்க. குடும்பம் எதிர்த்த உறவுல மீண்டும் பேச்சு வரலாம். பழைய மனக்காயம் பேசி தீரலாம். புதிய அறிமுகம் ஆழமான உறவா மாறலாம். தொலைதூர உறவுல இருந்து சந்திப்பு ஏற்படும். திருமண நோக்கத்தோடு நல்ல தொடர்பு கிடைக்குங்க. ஒருதலை காதலுக்கு தெளிவு கிடைக்குங்க. காதல்ல கவனமா இருக்கணுங்க. ஆதாரம் இல்லாமல் சந்தேகத்தை வளர்க்க வேண்டாம். பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்ப வேண்டாம். துணையனோட கைபேசி அல்லது தனிப்பட்ட விஷயங்களை சோதிக்காதீங்க. மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு மன கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த தப்புல பண்ணிருக்கணும். சின்ன விஷயம் கூட உங்களுக்கு ஒரு மாதிரி தோண ஆரம்பிக்கும். கோபத்துல பிரிவு வார்த்தை சொல்ல வேண்டாம். பழைய தவிர மீண்டும் மீண்டும் எடுத்து கூற வேண்டாம். மூன்றாம் நபரோட ஒரு உறவு ரகசியங்களை பகிர வேண்டாம். அன்பை கட்டுப்பாடா மாற்றணும் அப்படின்னு ஞாபகம். உங்கள் பயத்தை உண்மையா நினைக்கணும் அப்படின்னு ஞாபகம். அதை உங்கள் பயத்தை உண்மை அப்படின்னு மைண்ட்லயே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. பயத்தை பயமா வச்சுக்கோங்க. இது ஒரு பாயிண்ட் இருக்கு. இது ஒரு விஷயத்துல நம்ம எச்சரிக்கையா இருந்து ஞாபகம். ஆனா அதை உண்மை நினைச்சிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படாதீங்க. துணையின் செயல்களை கவனித்த பிறகே முடிவு எடுக்க வேணும். துணையோட செயல்களை கவனிச்சுதான் முடிவு எடுக்கணும். பழி வாங்கக்கூடிய நோக்கத்துல புதிய உறவை தொடங்காதீங்க. மாட்டிக்குவீங்க. ஓகே. அதே போல திருமண பலனை பொறுத்தவரைக்கும் திருமணம் ஆகாதவங்க தயவு செய்து நான் சொல்றக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். குடும்பம் மூலமாக நல்ல வரம் அமைப்பான வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாள் தாமதமான திருமணம் பேச்சு நகரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. திருமணம் ஆனவங்களுக்கு சண்டை சேருவல் இருக்கு சார், துணையோடு இருந்து சந்தேகம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு சார் அப்படின்னா தயவு செய்து அதே திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் போயிருந்தீங்க அப்படின்னா திருமண மாணவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய சண்டை திருவள் பிரியும். அர்த்தநாதீஸ்வரர் சக்தியும் சிவனும் சேர்ந்து ஒரே சிலையாக காட்சி தரக்கூடிய இடம். ஒரே உயிராக ஒரே உடலாக காட்சி தரக்கூடிய இடம். அப்போ உங்களுடைய சண்டை சித்தர்களும் தீர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அதை மாற்றி கொடுக்கும். நீண்ட நாள் பேசாத விஷயம்னா பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் மாறும். பழைய பிரச்சனையை மீண்டும் எடுத்து கூறாதீங்க. மாட்டிக்குவீங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கு. குழந்தை தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும். குழந்தைகளுடைய கல்வியில முன்னேற்றம் ஏற்படும். ஆராய்ச்சி விளையாட்டுல தொழில்நுட்பத்திறன் ஏற்படும். புதிய பாடம் சேர்ப்பீங்க. போட்டித் தேர்வாளர் விளையாட்டுல வெற்றி கிடைக்கும். குழந்தைகளுக்காக வெளியூர் பயணம் ஏற்படலாம். கல்வி மற்றும் உடல்நல செலவு அதிகரிக்கலாம். அவருடைய நண்பர்கள் வட்டத்தை கவனிக்கணும் அப்படின்னு ஞாபகம். அதிக சந்தேகத்தோடு கட்டுப்படுத்த வேண்டாம். அதிக சந்தேகத்துடன் கட்டுப்படுத்தாதீங்க. பயமுறுத்தாம ஒழுக்கம் கற்றுக் கொடுங்க. அதே போல மற்ற குழந்தையோட ஒப்பிடாதீங்க. அவருடைய மனம் திறந்து பேச வேண்டும். அவங்ககிட்ட மனம் திறந்து பேசணும். ஒரே ஒரு பாயிண்ட் தான். என்ன அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க திருவண்ணாமலை போய் எடுத்துட்டு அதற்கு அந்தாண்டு இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில், அதாவது வேலூர்ல இருக்கிறதுல மேல்மலையனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வழிபட்டு பழனியில கீழே திரு ஆவணமுடி அப்படிங்கிற கோயில் வழிபட்டு மேல இருக்கக்கூடிய பாலகண்டாபுரம் சுவாமி வழிபட்டுவாங்க. ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்கும் பழனியில. ஓகே. இது பண்ணீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்கும். இது துல்லியமா பார்க்கணும்னா ஒரு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ண முடியுங்க. வீடு நிலம் மற்றும் சொத்தை பொறுத்த வரைக்கும் சொத்து வீடு வாங்கக்கூடிய எண்ணம் வலுபெறுங்க. நிலம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கலாம். குடும்ப சொத்து தொடர்பான மறைந்த தகவல் தெரியலாங்க. பங்கு பிரிப்பு பற்றிய பேச்சு வரலாம். பழைய சொத்து விற்பனை ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டு கடன் முயற்சி நகரலாம். கட்டுமானம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலுக்கான இடம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். விவசாய நிலம் அல்லது வணிக நிலம் பார்க்கலாங்க. வாடகை வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது. வழக்கு இருந்த சொத்துல முன்னேற்றம் கிடைக்கலாங்க. தந்தை வழி சொத்து குடும்ப சொத்துல உரிமை தெளிவாகுங்க. சொத்துல கவனமா இருக்குங்க. தாய் பத்திரம் மற்றும் வில்லங்க சான்றிதழை சரிபார்க்கணுங்க. எல்லை மற்றும் பாதை உரிமையை உறுதி செய்யணுங்க. குடும்பம் என்பதற்காக வாய்மொழியை மட்டும் நம்ப வேண்டாம். மறைந்த கடன் அல்லது வழக்கு உள்ளதா பார்த்துக்கோங்க. மறைந்த கடன்லாம் அந்த லோனு அந்த பேப்பர் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க. வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டம். புதிய வாகனம் அல்லது இருசக்கர வாங்கினீங்க, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அந்த மாதிரி வாங்கிங்க. வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கார்லாம் ஓட்டிட்டு போறீங்க, டயர் வச்சு ஓட்டுங்க, நீங்க ஓட்டிங்க ரொம்ப எச்சரிக்கையாருங்க. கோபத்தில் வாகனம் ஓட்டாதீங்க. சோர்வோடு வாகனம் ஓட்டாதீங்க. இரவு நேரத்தில் மழை காலத்தில் பத்திரமா ஓட்டுங்க. போன் பேசி வாகனம் ஓட்டாதீங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கோங்க. அதிவேகமாக வண்டி ஓட்டவே ஓட்டாதீங்க. வெளிநாடு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். இந்த விசா இந்த ஒப்பந்தம் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். மறுபடியும் ஊருக்கு வந்து போயிட்டு மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு கடவுள் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. பாசிட்டிவாக தான் இருக்கும்.
தொழில மட்டும் கொஞ்சம் சிக்கலா இருக்கும். ஊருக்கு வந்துட்டு போயிட்டலாம், ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டோம், ஹாப்பியா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போவீங்க. அதே போல குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் மதம் இருந்த விஷயம் எல்லாமே வெளிவரலாம். நீண்ட நாள் பேசாம இருந்தாலும் மறுபடியும் வந்து பேசக்கூடிய ஒரு காலகட்டம் அமையும். விருச்சிக ராசி என்பதிலே ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து நீர்த்து ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வழியில வேணா போயிட்டு வந்துருவீங்க. அதே போல செவ்வாய் அதிபதி அப்படின்னா முருகர் உங்களுக்கு சப்போர்ட். முருகரை மட்டும் எப்படி விட்டுறாது, முருகர் தான் உங்களுக்கு சப்போர்ட். எளிதில் யாரையும் நம்பாதீங்க. இந்த ராசிக்காரங்க அவ்வளவு சீக்கிரம் யாரும் நம்ப மாட்டீங்க. இருந்தாலும் நம்பி நீங்க வந்து ஏமாந்துடாதீங்க. என்னை பற்றி பின்னாடி பேசுறீங்க யாரை பற்றி நிறைய பேர் உங்களோட மைண்ட் ஓடிட்டா இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து கண்டுக்கூடாது. இந்த காலகட்டம் ஒரு 3-4 மாத காலகட்டம் நம்ம இப்படியே தப்பிச்சு பொழைச்சிக்கிட்டா அப்படிங்கிற காலகட்டமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமும் பொறுமையாக செயல்படுங்க. இந்த விஷயத்துல ஒரு அதிக முதலீடோ இல்லை ரொம்ப அதிகமாக போட்டு பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். ரொம்ப கடனை கட்டுறதுக்கு இந்த தொழிலில் பண்றதுக்கு மட்டும் என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. வேற கருத்து இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.